ஹாய் கைஸ், நான் உங்கள் பிஜிஎஸ் ஆனந்த். எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலில் பார்ட் 1லேருந்து பார்ட் 21வது பார்ட் வரைக்கும் நம்ம பிஜிஎஸ் ஆனந்தில் போட்டிருக்கோம். ஸோ தொடர்ந்து நம்ம வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம பிஜிஎஸ் ஆனந்த் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க மக்களே. இப்போ என்னுடைய லைஃப் ஸ்டோரியை நான் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்பேன். நம்ம சேனல்லையும் 21 பார்ட் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களை. மீண்டும் ஒரு முறை இப்போது பார்ட் 22வது பார்ட்டில் என்னெல்லாம் நடந்துச்சு, விவசாயம் பண்ணுறவங்களுடைய மனநிலைகள் எப்படி இருந்துச்சு, இனி நம்ம லைஃப்பில் அவங்க படுற கஷ்டங்கள் எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி என்கிட்ட ஷேர் பண்ணாங்க, அதெல்லாம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் மக்களே. ஏன்னா ஒரு விஷயம் என்னதுன்னா, விவசாயம் பண்ணுறாங்க, அதாவது விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயத்தில் வேலை செய்கிறாங்க. ஆனால் வேலை செய்கிறவங்களோட வழிகளை நீங்கள் பார்த்துருங்க. விவசாயம் பண்ணுறது வேறு, விவசாயத்தில் பண்ணுறவங்ககிட்ட வேலை செய்வாங்க. அப்போது அவங்க வேலை செய்யும்போது ஒரு காலகட்டத்திலலாம் மழை அதிகமாக வருங்க, மழை அதிகமாக வரும். அப்போ நான் என்ன செஞ்சேன்னா, இப்போ சாலை ஓரத்தில் போயிட்டுருக்கேன், ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நான் என்ன செஞ்சேன்னா, மழை வந்துட்டு, சரி மழை வரும்போது நம்ம என்ன செஞ்சோன்னா, நம்ம பைக்கில் போயிட்டுருக்கோம். ஸோ அப்போது நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ ட்ராவல் பண்ண முடியலன்னா நம்ம என்ன செஞ்சோம், தனியாக தான் நிற்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒருத்தர் விவசாயம் அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஒரு தோட்டத்தில். அப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, என்னடா மழை அதிகமாக பெய்யுது, என்னடா இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படி சொல்லிட்டு நான் கேட்க முடியாது அவங்ககிட்ட போய். ஏன்னா அவங்க வெளியே வந்தால் தான் நான் கேட்க முடியும். ஸோ கேட்டாலும் திடீர்னு அவங்க சில டைம் நம்மளை திட்டிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். அப்போ ஒரு 3 பேர் போகிறாங்க, ஒரு 3 பாட்டி போகிறாங்க. அப்போ நான் சரி அவங்ககிட்ட கேட்டு பாருங்க சொல்லிட்டு, பாட்டி மழை வருது பாட்டி, ஏன் பாட்டி கொஞ்சம் நீங்கள் மழை நின்னதுக்கப்புறம் நீங்கள் வேலை செய்ய வேண்டியதுதானே அப்படி சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, ஐயா நான் வந்தது ஒரு 7 மணிக்கு வந்தேன் ஐயா, 1 மணிக்கு போகணும், பஸ் வந்துடும் ஐயா. அப்போ நான் நினச்சிட்டேன், மழை வந்தாலும் அந்த மழையில் நின்னேன் அப்படின்னா அந்த அரை மணி நேரம் வேஸ்ட் ஆகிட்டுனா பஸ்ஸு போயிடும் ஐயா, 2 பஸ்ஸு 3 பஸ்ஸு மாறினேன் ஐயா. வீட்டில் போய் நினச்சின்னு சமைச்சு நான் 7 மணிக்கு வராங்க அப்படின்னா 5 மணிக்கே ரெடி பண்ணி 7 மணிக்கு தோட்டத்துக்கு வந்து மதியம் சாதம் ரெடி பண்ணணும் ஐயா. அதனால் என்னோடய உடல் மழை வந்தாலும் அது எனக்கு பெருசாக தெரில. அவங்க சொல்லும்போது நான் என்ன நினச்சேன் தெரியுமா, என்ன பாட்டி காசா பணமா, ஒரு நாள் லீவ் போட்டிருக்க வேண்டியது. நான் சொல்லும்போது அவங்க சொல்கிறாங்க, ஒரு நாள் நான் லீவ் போட்டாலும் என்னுடைய வாழ்க்கையில் நான் வீட்டில் ஒரு நாள் லீவ் போட்டால் கடன்காரங்க என்னை பற்றி கடன் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது சொல்கிறாங்க, என் பையனுக்கு கல்யாணம் முடித்த கடன், என் பொண்ணுக்கு கொடுத்த கடன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்களாம் அடைக்க மாட்டாங்களா கடனை கேட்கும்போது, அவங்களாம் பேசவே மாட்டாயா, அவங்களாம் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. நான் தான் உழைச்சி மாதம் வாரம் அடைக்கிறேன். அவங்க சொல்லும்போது இந்த வார்த்தை நான் கேட்டேன் மக்களே. அவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது நான் நினச்ச ஒரே வார்த்தை என்னதுன்னா, எனக்கு வயசு 25 வயசு தான் ஆகுது. ஆனால் அந்த 25 வயசில் நான் வேலை செஞ்சு, நான் உழைச்சி, நான் வீட்டுக்கு கொடுத்தேன்னு கொஞ்சோண்டு கொடுத்துருப்பேன், என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுத்துருப்பேன். ஆனால் வயசான 70 வயசு 60 65 வயசில் உள்ள பாட்டிகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைய காலத்தில் வரைக்கும் அவங்க சொந்த உழைப்பால் அவங்க வேலை செய்கிறாங்க, அவங்களால முடியும்னு சொல்லி. மழை அதிகமாக இருந்தாலும் என்னாலே மழையில் தாங்க முடியல, அவ்வளோ குளிருது. ஆனால் அந்த பாட்டி வேலை செய்கிறாங்க மக்களே. அதெல்லாம் நான் எதுக்கு இது சொல்கிறேன்னா, இன்றைய காலகட்டத்துலேயும் நம்மளை மாதிரி நம்மக்கிட்ட இன்றைக்கி நிறைய பணங்கள் இருக்கலாம், எதுவுமே இருக்கலாம். ஆனால் இன்றைய காலகட்டத்துலேயும் விவசாயம் பண்ணுறவங்ககிட்ட அந்தளவுக்குலாம் பணம் கிடையாது. அவங்கக்கிட்ட நல்ல ஒரு மனங்கள் இருக்குது, நல்ல ஒரு சிந்தனையான ஒரு 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 அவங்ககிட்டலாம் பேசுனா எய்யான்னு சொல்கிறாங்க. இவங்ககிட்ட நம்ம ரிலேட்டிவிட்டி யார்கிட்ட சொன்னால் நம்ம வாடா போடான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்ககிட்ட அன்பான ஒரு பாசம் இருக்குங்க, அன்பான ஒரு பாசம். நம்மளை வந்து ஐயா இப்படி ஆகிட்ட ஐயா சொல்லிட்டு அவங்க நம்ம ஐயான்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. என்ன பாட்டி மழை வருது பாட்டி, சரி நான் பைக்கில் இல்லை நான் நடந்தே போயிடுறேன் ஐயா, நான் பைக்கில் அவங்க சொல்லும்போது அந்த நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க வேலையை நான் பாராட்டுறேன் மக்களே. இன்றைய காலகட்டம் வரைக்கும் செல்ஃபி ஸ்ட்ரகிள், தன் கையே தனக்கு உதவி அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்களுடைய கான்ஃபிடென்டாலையும் அவங்க அந்த வேலையை அவங்க இன்றைக்கி வரைக்கும் செய்கிறாங்க தெரியுமா. இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, எல்லாருமே வேலை செய்கிறாங்க போகிறாங்கன்னு. ஆனால் ஒவ்வொரு விவசாயம் பண்ணுறவங்களுடைய வழிகளை நம்ம என்ன செஞ்சோன்னா கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுக்கிடணும். இன்றைய காலகட்டம் வரைக்கும் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு பெரிய விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும் மக்களே. இல்லைன்னா அச்சீவ் பண்ண முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட விமர்சனங்கள் வரும் மக்களே. ஒரு விமர்சனம் வந்தால் பரவாயில்ல, விமர்சனத்துக்கு மேலே விமர்சனம் வரும். 1000 விமர்சனங்கள் வந்தாலும் நம்மளால் முடியாது எதுவுமே கிடையாது அப்படி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். இதுதாங்க ரியாலிட்டி. ஏன்னா அந்த பாட்டி சொல்லும்போது நான் இதெல்லாம்
ஒரு விவசாயம் பண்ணுறவங்களுடைய இதை நான் இப்போ எதுக்கு கேட்கிறேன்னா, என்னுடைய எதிர்காலத்துக்கு கண்டிப்பாக தேவைப்படும் மக்களே. நம்மளுடைய எதிர்காலத்தில் நம்ம எவ்வளோ பணம் வச்சாலும் சரி, எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ஒரு உச்சத்திற்கே நம்ம செஞ்சாலும் சரி, புகழின் உச்சத்திற்கே செஞ்சாலும் சரி, விவசாயப்படுற கஷ்டத்தை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா விவசாயிகளுக்கு பாதி வரை விவசாயம் பண்ணுறத ஏதோ இதான் நினைக்கிறாங்க. ஒரு இளைஞர்கள் விவசாயம் பண்ணால் அது விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னே தெரியல. அது எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அந்த சேஞ்ச் பண்ண என்னால் முடியும்னு ஒரு தன்னம்பிக்கையில தான் இருக்கு. ஏன்னா நானும் விவசாயம் பண்ணேன். இன்னும் வருங்காலத்தில் எல்லாரும் விவசாயம் பண்ணிவிட்டு அதுக்கு நீங்கள் எங்கேனாலும் போங்க. விவசாயம் பண்ணால் மட்டும்தான் நம்மளோட அந்த வழிகள் தெரியும். இல்லைனா யாருக்குமே அந்த விவசாயம் தானே அப்படி ஈஸியாக ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு முருங்கை மரம் வைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து ஒரு புடலங்காய் கொடியிலேருந்து நீங்கள் வைக்கிறது அந்த ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடியும் 1000 வழிகள் இருக்குது. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு முருங்கை மரம் வைக்கிறோன்னா ஈஸியாக அதில் காய்க்காது. அதற்கும் பாதுகாக்கணும். ஒரு புடலங்காய் கொடியை நம்ம மேக் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கும் 1000 கஷ்டங்கள் இருக்குது. ஒரு பூசணிக்காய், பாகற்காய், அவரைக்காய், நிறைய இருக்குது. நிறைய காய்கறிகள் இருக்குது. ஒவ்வொரு காய்கறிகளுக்கு முன்னாடியும் ஒரு பெரிய கதைகளே இருக்குது. அதெல்லாம் யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. எல்லாருமே விவசாயம் தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறு மக்களே. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில் நான் விவசாயத்தை விட்டுட்டு அதுக்கப்புறம் விவசாயம் பண்ணுறவங்களுடைய வழிகள் எனக்கு இப்போ தான் புரியுது. நம்ம ஒரு வருஷம் விவசாயம் பண்ணிகிட்டே நமக்கு இவ்வளோ வழிகள் இருக்குன்னா, அவங்க தலைமுறை விவசாயம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் ஃபெயிலியர் ஆகிருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் அவங்க திருப்பி விவசாயம் பண்ணுறாங்க. ஒரு தாத்தா சொன்ன மாதிரி, என்ன வந்தாலும் சரி நான் மீண்டும் விவசாயம் பண்ணுவேன். கண்டிப்பாக எனக்கும் பணம் வரும். எனக்கும் நான் எதிர்பார்த்த இதை நான் கண்டிப்பாக அடைவேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் உண்மையிலே ஒரு ஆச்சரியப்பட்டேன். என்னடா இப்படிலாம் அவங்க சொல்கிறாங்க, தன்னம்பிக்கையோடு இருக்கிறாங்களே. உண்மையில அவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. என்னடா அவங்க சொல்லும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. அந்த ஒரு தாத்தாக்கே தன்னம்பிக்கை இருக்கும்போது நமக்கு இந்த காலகட்டத்தில் தன்னம்பிக்கையும் கிடையாது. ஒரு விஷயம் பண்ணுறோம், முடியலன்னா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்தது போயிடுறோம். என்ன இருந்தாலும் முடியாதது எதுவுமே கிடையாதுங்க. நான் திருப்பி சொல்லட்டுமா? முடியாதது எதுவுமே கிடையாது. நம்ம வாழ்க்கையிலே முடியும் நம்ம நினச்சா கண்டிப்பாக முடியும். அதாங்க ரியாலிட்டி. அதனால் கஷ்டப்பட்டதை நம்ம என்றைக்குமே இப்போவும் சொல்கிறேன், ஒவ்வொருத்தருடைய வழிகளை நம்ம கேட்கும்போதே எனக்கு 1000 கஷ்டங்களாக இருக்குது. கண்டிப்பாக இது எல்லாத்தையும் மாற்றணுங்க. கண்டிப்பாக மாற்றுவோம். சரியா மக்களே? டாட்டா பாய். நான் இப்போவும் சொல்கிறேன், அதாவது 22வது பார்ட் நம்ம பேசியிருக்கோம். ஸோ பார்ட் 1லேருந்து பார்ட் 22 வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துருங்க. இப்போ நம்ம சேனலை தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு முறை பிஜேஸ் ஆனந்த் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மக்களே. தொடர்ந்து நீங்கள் உங்களோட ஆதரவு கொடுங்க. சரியா மக்களே? எப்பொழுதும் நான் உங்கள் பிஜேஸ் ஆனந்த். ஓகே, டாடா பாய்.